அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே இப்படி ஒரு அரசியல் கொடூரம் தொண்டர்கள் இழந்தது, தொண்டர்கள்ல ரசிகர்கள் இழந்தது உலகத்தில் எங்கேயுமே நடக்கல. அதுக்கு முழு பொறுப்பே விஜய் தான் இருக்கணும். நீதிமன்றம் விசாரிக்குது, கமிட்டி போட்டிருக்காங்க, அதெல்லாம் இருக்கட்டும். பொதுமக்களுடைய பார்வை, பொதுமக்களுடைய எண்ணம், இதெல்லாம் உற்று நோக்குகிற போது முதல் தவறு விஜய். அவர் அந்த கூட்டம், பொதுக்கூட்டம், அது மாநாடு இல்லை, பொதுக்கூட்டம், ரோட் ஷோ, இதை அறிவிக்கிறது டிசம்பரில் அறிவிச்சார். முப்பெரும் விழா திமுக நடத்துறதை பார்த்துட்டு அதுக்கு முன்னாலே பெரும் கூட்டத்தை கூட்டணும், போட்டி கூட்டம் சொல்லி இவர் முன்கூட்டி அறிவிச்சு பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள் பூரா கூப்பிடுறார். இது ஒரு தெருக்கூட்டம். ஆனால் தொண்டர்கள் திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர் எல்லா தொண்டர்களையும் கூப்பிடுறார். கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு பண்ணது முதல் தப்பு. பிறகு 12 மணிக்கு வர்றேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு 7 மணி நேரம் லேட்டாக வந்த கூட்டம் சேர 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 இவர் லேட்டாக வந்தது மாபெரும் தவறு. என்ன காரணம்னா சொல்லட்டும், எந்த அரசியல் அனுபவம் உள்ளவங்களும் பண்ண மாட்டான். இதில் சனிக்கிழமை வேற தேடுறார், லீவு நாள், மக்கள் வருவாங்கன்னு சொல்லி. ஆக திட்டமிட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டந்து விஜய் தான் காரணம். சரியான ஏற்பாடுகள் பண்ணலை. தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது. தாய்மார்கள் பட்ட சிரமம் அவ்வளோ. அது அந்த கட்சிக்கு அனுபவம் இல்லாத ஒன்று. ஆனால் அதே போல் இந்தியாவிலே இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்த உடனே தமிழக முதல்வர் அவர்கள் மந்திரிகளை எம்எல்ஏ அங்கே அனுப்புறது மட்டும் இல்லை, உடனே அவரே போய் அந்த ஆறுதல் கூறி வேண்டிய உதவிகளெல்லாம் செஞ்சிருக்கார். இது இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் பண்ணாதது. தேவையான எல்லா உதவிகளும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கட்சி தொண்டர்களோ தலைவர்களோ எகிரிட்டாங்க. விஜய் முதற்கொண்டு அங்கேருந்து ஸ்பாட்டில் இருந்த காலி.